பல மிஷனரிகள் தேவனை அறியாத இடத்திற்கு போய் தங்களுடைய ஊழியத்தை செய்கிறார்கள். ஒரு விசுவாசிகள் கூட அங்க கிடையாது. அவர்களை தாங்குகிற நபர்களோ கரங்களோ அங்க இல்லை. ஆனா இன்றைக்கும் சுவிசேஷ பணி, மிஷனரி பணி அந்தந்த இடத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இதை செய்கிற ஆவியானவர் தேவன் தன்னுடைய திட்டங்களை செய்து நிறைவேற்றும்படி மனிதர்களுடைய கரங்களை எதிர்பார்த்து என்றைக்கும் நிற்பது இல்லை. அவருடைய காரியம் தன்னை போல நடந்துகிட்டே தாங்க இருக்கும். அதை ஒருத்தரும் ஒரு காலம் தடுத்து நிறுத்த முடியாது. அதை எப்படி செய்து முடிக்கணும், யார் மூலமாக, எல்லாமே கரெக்டா பிளான் படி தேவன் நடத்தி முடிச்சிடுவார். இதனாலே ரட்சிக்கப்படாத மக்கள் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா வானமே இடிஞ்சு தரையில விழுந்துடும், தேவனுடைய பணி அப்படியே நின்று போயிடும் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஏன் நாளைக்கே நம்ம செத்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா தேவன் தன்னுடைய சுவிசேஷ மிஷனரி பணி எல்லாத்தையும் நிறுத்திட்டு போயிடவா போறார்?